தரமான துணிகள் குறைவான விலையில கிடைக்கும் போது நமக்கு எதுக்கு மாத்தது? ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை. கேரியிங் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா சென்னை மாநகரம் அந்த கேரியிங் கெப்பாசிட்டி 20 வருஷத்துக்கு முன்னாடி இழந்துடுச்சு. ஒரு மேஸ்திரி பண்ற வேலை கிடையாது. ஒரு கிராஸ் செக்ஷன் கெனால் கிராஸ் செக்ஷனை மட்டும் கொண்டு வச்சுட்டு அதுதான் வந்து சம்மர் ட்ரெயின்னு சொல்றது மிக மிக தவறு. பக்கிங்ஹாம் கெனால் மேல இருக்கு. ஸோ கீழே இருக்கிற தண்ணி வாட்டம் கிடையாது. அந்த எலிவேஷன் இல்லை, கிராவிட்டி இல்லை, தண்ணி போகாது. ஆனா அதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவுன்னு பெரிய கால்வாய் வெட்டுறோம் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாமே ஒரு முட்டாள்தனமான ஒரு அப்ரோச். போர்க்கால அடிப்படையில் என்னத்தை பண்ணிருக்கிறீங்க நீங்க? இதை பண்ணுங்க. போர்க்கால அடிப்படையில ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுங்க. ஒரு நீண்ட கால தீர்வு நோக்கி போங்க. அட்ஹாக் மெஷர்ஸ் வேண்டாம். சென்னை மாநகரம் மிக மோசமாக பாதிக்கப்பட போகக்கூடிய நகரம் அப்படின்னு நான் சொல்லல. கிளைமேட் சென்ட்ரல்ங்கிற ஆர்கனைசேஷன் மியாமில இருக்க அமெரிக்கால அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாசால சொல்லியிருக்கிறாங்க. ஈசிஆரோட OMR கீழே இருக்கு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். பர்டிகுலர்லி பள்ளிக்கரணை வேளச்சேரி ஏரியா வந்து கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த இடம்லாம் மூழ்கிடும். 2050 சென்னை மாநகரம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் உள்ள வந்துடும் கடல் தண்ணி. 100 அடி அகலமும் 50 அடி ஆழமும் கொண்ட ஒரு நேவிகேஷன் கெனால். அது பெரிய பெரிய போட் எல்லாம் போயிட்டு இருந்த ஒரு காலத்துல. இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஒரு கால்வாயா பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தீங்கன்னா, காட்டுப்பள்ளியில ஒரு போர்ட்டு, காமராஜ் டெர்மினல், மெட்ராஸ் ஹார்பர், என்னத்துக்கு ஒரு சென்னையில் இவ்வளவு போட்டு அழைக்கிறீங்க? காட்டுப்பள்ளி ஏர்போர்ட் இஸ் கோயிங் டு பி தி டீப்பஸ்ட் சீ போர்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்றாங்க. டீப்பஸ்ட் சீ போர்ட். ஸோ நீங்க டீப்பஸ்ட் சீ போர்ட் கண்டதுக்கு உகந்த இடமா? இந்த ப்ராஜெக்ட்ல மக்களுக்கு என்ன பயன் இருக்கான்னு நீங்க பண்ணீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் உருப்படியா இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் எடுக்கும் போதே இதுல எனக்கு என்ன பணம், அதுல எனக்கு என்ன லாபம் இருக்குன்னு நினைச்சு நீங்க கட்டிங்கன்னா இப்படிதான் உடஞ்சு போகும். ஏராளமான யூத் குரூப்ஸ் துடிக்கிறாங்க. எங்க பகுதியில் இருக்கிற ஏரியை நாங்க காப்பாற்றணும், எங்க பகுதியில் இருக்கிற குளத்தை நாங்க காப்பாற்றணும், எங்க பகுதியில் இருக்கிற அந்த கால்வாய்களை நாங்க காப்பாற்றணும். ஆனா கான்ட்ராக்டருக்கு கொடுப்பீங்க. ஏன்னா அது உங்களுக்கு லாபம் இருக்கு. என்ன நியாயம்? அது அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுபாஷ். தற்போது தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்ஞ்சிட்டு இருக்கு. இதனால பல்வேறு பேரிடர்களையும் பல வீடுகள் வெள்ளக்காடா மிதக்கிறதையும் பார்க்க முடியுது. இது சம்பந்தமாகவும் வரலாற்றுல நம்ம சென்னை நகரமே வந்து பல்வேறு நீர்நிலைகளை கொண்ட நகரமாகவும் இயற்கையாகவே பெய்யக்கூடிய மழையினை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இருந்திருக்கு. இது சம்பந்தமா பேசுவதற்காக இன்றைக்கு நம்மோடு நீரியல் நிபுணரான திரு ஜனகராஜ் சார் அவர்கள் வந்து இணைந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். 2005 தமிழகத்துல இருக்கக்கூடிய, குறிப்பா சென்னையில இருக்கக்கூடிய நீர்நிலைகள் சம்பந்தமாகவும் எவ்வளவு நீர்நிலைகள் இங்க இருந்திருக்கு அப்படின்ற சம்பந்தமாகவும் பேசியிருக்கீங்க. எந்த அளவுக்கு சென்னை வந்து அதிகமான நீர்நிலைகளை கொண்டு இருந்தது சார் முன்னாடி? நம்ம சென்னை மாநகரம் நம்ம யாருமே புரிஞ்சுக்கல சுபாஷ். அதான் பிரச்சனையே. அதாவது இந்த நகரத்தை கட்டமைக்கிறவங்க, நகரத்தை விரிவாக்கம் செய்யறவங்க, அந்த நகரம் அவருடைய அந்த அமைவிடம், இந்த நகரத்தின் அமைவிடம், சென்னை என்ற நகரத்தின் அமைவிடத்தை இதுவரைக்கும் யாரும் சரியா புரிஞ்சுக்கிட்டதா எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நகரம் அப்படிங்கறத அதுக்குன்னு சில ஃபண்டமெண்டல் பேசிக் விதிகள் இருக்கு, சில ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் இருக்கு, சில ஃபண்டமெண்டல் ஜியோகிராபிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, பூகோள ரீதியாக சில விதிகள் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்காம நான் நகரத்தை கட்டமைக்கிறேன்னு சொல்றது மிகப்பெரிய தவறுல தான் முடியும். இப்போ சென்னை மாநகரத்தை எடுத்துக்கோங்க. அது பூகோள ரீதியாக அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு, அது என்ன அமைவிடம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சென்னை மாநகரம் எங்க அமைஞ்சிருக்கு? இது ஒரு கடலின் ஓரத்துல கடற்கரை நகரமாக இருக்கிறது. சரி, கடற்கரை நகரம்னா என்ன? கடலை ஒட்டி இருக்கிற நகரம்னா என்ன? கடற்கரையிலிருந்து கொஞ்சம் எலிவேஷன், ஒரு 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 10 மீட்டர் 20 மீட்டர் உயரத்துலதான் அதான் எலிவேஷன் லெவல். மேல இருந்து அப்படியே ஜென்ட்லா கிராவிட்டி கடல்ல கலக்குது. அது ஒண்ணு. ரெண்டாவது பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா, இங்க ஒரு மேடு பள்ளங்கள் கிடையாது. இது ஒரு பிளைன் ஷீட் ஆஃப் லேண்ட். சென்னை மாநகரம் அப்படிங்கிறது ஒரு பிளைன் ஷீட் ஆஃப் லேண்ட், மேடு பள்ளங்கள் இல்லாத ஒரு பகுதி. மூன்றாவது முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, கழிவு நீர்னா அந்த டிரைனேஜ் வாட்டர், அந்த வெள்ள நீர் வடிகால் மிகுந்த ஒரு பகுதி. எவ்வளவு மழை பெஞ்சாலும் அது கடல்ல போய் கலக்கிறதுக்கான ஒரு வழி. ஏன்னா இது வடிகால், டெல்டா மாதிரி. இந்த சென்னை மாநகரம் ஒரு பெரிய டெல்டா மாதிரி. மேல எவ்வளவு மழை பெஞ்சாலும் கடைசியாக சென்னை மாநகரத்தின் வழியாகத்தான் கடல்ல போய் கலக்க வேண்டும். சோ இப்படி இந்த இந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, எவ்வளவு மழை பெஞ்சாலும் இந்த வடிகால் வசதி மிக அதிகமாக கொண்ட ஒரு மாநகரம்.
இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, இவ்வளவு இருக்கிற இவ்வளவு ஒரு கட்டமைப்பு இருக்கிற இந்த நகரத்துல வெள்ளம் வருது எதனால அப்படிங்கிறது அதுதான் நம்ம சிந்திக்க வேண்டியது. மாம்பழத்துல ஒரு மிகப்பெரிய ஏரி இருந்தது. இப்ப இருக்கிற இந்த டி நகர் சரி, மாம்பழம் மேற்கு மாம்பழம்னு சொல்ற ரயில்வே ஸ்டேஷன் அந்த பக்கம் இந்த பக்கம் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஏரி இருந்தது. அதை வந்து மாம்பழம் ஏரின்னு சொல்லுவாங்க, சில பேர் மயிலாப்பூர் ஏரின்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ஏரியினுடைய உபரி நீர் வரதுதான் மாம்பழம் கெனால்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. அந்த மாம்பழம் 20 அடி அகலம் இருந்தது. அந்த அந்த ஏரி போயிடுச்சு. அது மிகப்பெரிய ஒரு வசிப்பிடமா கமர்ஷியல் சென்டரா மாறிடுச்சு. ஆனா அந்த மாம்பழம் கெனால் மட்டும் இருந்துட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு மாம்பழம் கெனால் 4 அடி 5 அடியா சுருங்கி இருக்கு. அந்த ஒரிஜினல் விட்டு பாத்தீங்கன்னா 20 அடி 25 அடி இருந்தது. அவ்வளவு உபரி நீரை போய் அது அந்த அடையாறுல கலந்துட்டு இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. அதே மாதிரிதான் ஓட்டேரிங்கிற இடத்துல மிகப்பெரிய ஏரி இருந்தது. அதனுடைய கால்வாய் வில்லிவாக்கம் 270 ஏக்கர் மிகப்பெரிய ஏரி. அதனுடைய உபரி நீர் வரதான் வில்லிவாக்கம் கெனால். அதே மாதிரி வியாசார்பாடி மிகப்பெரிய ஏரி நார்த் மெட்ராஸ்ல, அதனுடைய உபரி நீர் வர்றது வியாசார்பாடி கெனால். இப்படி அந்த 16 இப்ப மேஜர் ட்ரெயின் சொல்றமே அத்தனையும் சிட்டிக்கு உள்ள நகரத்திற்குள்ள இந்த மிகப்பெரிய ஏரிகள். அந்த ஏரிகளின் உபரி நீர் வந்ததுதான் அந்த 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 கால்வாய். இன்னைக்கு அந்த ஏரிகளையும் காணும், அந்த உபரி நீர் அந்த மேஜர் ட்ரெயின்ஸையும் காணும். அப்புறம் எப்படி நமக்கு வெள்ளம் வடிகால் போகும்? ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனை, இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனை வருது? இந்த சென்னை மாநகரத்தின் கேரியிங் கெப்பாசிட்டி. ஒவ்வொரு நகரத்திற்கும் இவ்வளவு மக்கள் தான் வசிக்க வேண்டும், இவ்வளவு வெஹிக்கிள் தான் இவ்வளவு மோட்டார் வாகனங்கள் தான் ஓட வேண்டும், இவ்வளவு பொருளாதார ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கைகள் தான் இவ்வளவுதான் போகணும் அப்படிங்கிறது ஒரு கேரியிங் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா சென்னை மாநகரம் அந்த கேரியிங் கெப்பாசிட்டி 20 வருஷத்துக்கு முன்னாடி இழந்துடுச்சு. 2005 மிகப்பெரிய வெள்ளத்தை பார்த்தோம். அது முதல் தடவையில் இந்த வெள்ளத்தை நம்ம பார்க்கறது. 2005 மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. அப்போ இதே மாதிரி நான் பேசினேன். அடுத்து 2015 ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. அப்போ இதை பத்தி பேசினேன். ஆனா நம்ம சந்திக்கின்ற பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் வருங்காலங்களில் மழை அளவு குறைந்தாலும் பாதிப்பு அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா 2005 இங்க மக்கள் தொகை 16,000 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா 2015 26 27,000 மக்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வசிக்கிறாங்க. இப்ப 2021 33,000 பேர் ஒரு சதுர கிலோமீட்டர் வசிக்கிறாங்க. சோ மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகுது. டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. சோ இந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அதிகமாக இந்த அர்பன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நகர்ப்புறத்தில் இருக்கிற நிலப்பகுதி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த நிலப்பகுதி அதிகமாக குறைய இந்த மாதிரி பாதிப்புகள் வரத்தான் செய்யும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன சொல்றோம்? இந்த நகர கட்டமைப்பு பத்தி சொல்றோம். நகர கட்டமைப்புல மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வெள்ள நீர் வடிகால். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின். அந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு மேஸ்திரி பண்ற வேலை கிடையாது. ஒரு கிராஸ் செக்ஷன் கெனால் கிராஸ் செக்ஷனை மட்டும் கொண்டு வச்சுட்டு அதுதான் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் சொல்றது மிக மிக தவறு. அந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் இருக்கு. அது விஞ்ஞானத்தின்படி விஞ்ஞான பூர்வமாக அதை அணுக வேண்டும். இல்லை என்றால் நீங்க எத்தனை 1000 கோடி செலவு பண்ணாலும் அத்தனை வேஸ்டா தான் ஆகும். அப்படிதான் இப்ப நமக்கு நடந்திருக்கு. கடந்த 10 வருடங்கள்ல ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நம்ம ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் கட்டுறதா கணக்கையும் காமிச்சிட்டு இன்னைக்கு ஏன் இவ்வளவு வெள்ளம்? அவ்வளவு நல்ல ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் கட்டியிருந்தா இந்த மாதிரி ஒரு வெள்ளம் பாதிப்பு நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. வெள்ள நீர் வடிகால் ஒழுங்காக இருந்தால் இந்த ஒரு 250 சென்டிமீட்டர் மழைக்கு ஒரு நாள்ல வடியணும். ஏன் வடிய மாட்டேங்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. என்னன்னு கேட்டீங்கன்னா, சயின்ஸ் எப்படின்னா சொல்லுதுங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அந்த பகுதியை முழுக்க ஒரு காந்தி நகர் அப்படின்னா அந்த காந்தி நகர் முழுக்க நீங்க எலிவேஷன் சர்வே பண்ணணும். இந்திரா நகர்னு பண்றீங்கன்னா இந்திரா நகர் முழுக்க நம்ம ஒரு எலிவேஷன் சர்வே பண்ணணும். ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் எப்படி அமைக்கணும், அதுக்கப்புறம் தான் அதனுடைய கேரியிங் கெப்பாசிட்டி என்ன, இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணாம நம்ம இதை பண்ணக்கூடாது. மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினை கட்டிட்டு மறந்துடக்கூடாது. ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ல போக வேண்டியது வெறும் வெள்ள நீர் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் சொல்றோமா, அதுல வெள்ள நீர் மட்டும் போகல, சீவேஜ் போகுது, பயோமெடிக்கல் வேஸ்ட் போகுது, அர்பன் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ட் போகுது, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி முழுக்க இன்னைக்கு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபுல்லா அதுலதான் விட்டுட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கரணை மார்ஷனுடைய மொத்த பரப்பளவு 50 சதுர கிலோமீட்டர். 50 சதுர கிலோமீட்டருக்கு அந்த பள்ளிக்கரணை மார்ஷுக்கு 39-40 ஏரிகளுடைய உபரி நீர் அந்த பள்ளிக்கரணை மார்ஷுக்கு சேர்ந்துட்டு இருந்தது. மிகப்பெரிய ஒரு ஸ்பாஞ்ச், ஒரு சென்னை மாநகரத்தின் ஒரு நுரையீரல் போன்ற ஒரு பகுதி. 1980 வரைக்கும்
ஆயிரக்கணக்கான 10,000க்கு மேல வேற வேற கான்டினென்ட்ஸ்ல வந்த பேர்ட்ஸ் பறவைகள் அங்க வந்து முட்டையிடும், குஞ்சு பொரிக்கும், பறந்து போக அவ்வளவு ஒரு நல்ல பயோடைவர்சிட்டி இருந்தது. அந்த பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பெருக்கம் இறந்து விட்டது. ஒரு பல்லுயிர் பெருக்கத்தை நீங்க உருவாக்கவே முடியாது. ஒரு பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கிறது மனித இனத்திற்கு மிக முக்கியமானது. அந்த பல்லுயிர் பெருக்கத்தை நம்ம அழிச்சிட்டோம். அதுக்கு மன்னிப்பே கிடையாது. இவ்வளவு ஒரு அருமையான பள்ளிக்கரணை மாற்று எக்ஸலண்ட் பயோடைவர்சிட்டி கண்டிஷன்ஸை நம்ம அழிச்சதுக்கு நமக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கரணை மாற்று 50 சதுர கிலோமீட்டர் உருவாக்க முடியுமா? இப்ப இருக்கிறது 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் தான். அதுவும் குப்பையா இருக்கு. வேளச்சேரி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச இடம், ரொம்ப நல்ல அருமையான ஏரி. ஒரு 200 ஏக்கர் கிட்ட இருந்த ஒரு ஏரி இன்னைக்கு வந்து எவ்வளவு சுருங்கி இருக்கு. அதுக்கு இடையில தான் வந்து ஒரு 100 ஃபீட் ரோடுன்னு போட்டிருக்கிறீங்க. ஃபுல்லா கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், குடியிருப்புகள். இன்னைக்கு அந்த தண்ணி ஃபுல்லா வந்து இது நிக்காது, வேற எங்கேயாவது போகும். எங்க போகுது? வேளச்சேரி கிட்ட அந்த பக்கம் இந்த மெயின் ரோடு கிட்ட எல்லா தண்ணி இப்ப அங்க நிக்குது. அங்க இருக்கிறவங்க தண்ணி வந்துடுச்சுன்னு கஷ்டப்படுறாங்க. சோ அதை வந்து கட் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு கெனால் கட்டி மாம்பழம் கால்வாயில கொண்டு போய் இந்த பக்கிங்ஹாம் கெனால கொண்டு போயிட்டு அந்த தண்ணியை விடணும்னு முயற்சி பண்றீங்க. அது முடியாது. ஏன்னா எலிவேஷன் லெவல் டிஃபரெண்ட். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பள்ளிக்கரணை மாற்று அந்த வேளச்சேரி நிலம் அப்படிங்கிறது வந்து இந்த கீழே இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து கீழே இருக்கு. ஆனா பக்கிங்ஹாம் கெனால் மேல இருக்கு. சோ கீழே இருக்கிற தண்ணி வாட்டம் கிடையாது. அந்த எலிவேஷன் இல்ல, கிராவிட்டி இல்ல, தண்ணி போகாது. ஆனா அதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி பெரிய கால்வாய் வெட்டுறோம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எல்லாமே ஒரு முட்டாள்தனமான ஒரு அப்ரோச். ஒரு கொஞ்சம் கூட ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு அப்ரோச் இல்ல, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல. கடந்த 10 வருடங்களை நம்ம செஞ்ச அந்த முட்டாள்தனத்துக்கு அளவே இல்லாம இருக்குங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம சஃபர் பண்றோம். பணம் செலவு பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம இது மட்டுமா பண்ணிருக்கிறோம்? ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணி குடிமராமத்து எத்தனை ஏரிகளை நம்ம வந்து செப்பனேட்டர் நம்ம எல்லாம் போட்டிருக்கிறோம். ஒரு ஜேசிபி கொண்டு வந்து அங்கங்க ஓரமா தண்ணி எடுத்து அது மண்ணை எடுத்து அந்த ஏரி கரையை வந்து அப்படி கொஞ்சம் அழகுபடுத்திட்டு போறது ரெஸ்டோரேஷனா? இதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணுவீங்க? நான் பேப்பர்ல நான் படிச்சுக்கும் போது மைண்ட் பாக்லிங் ஃபிகர்ஸ். ஒவ்வொரு முறையும் 500 கோடி 1000 கோடி. எத்தனை ஏரி? தயவு செய்து கணக்கு கொடுங்க. இவ்வளவும் கிரிமினல் வேஸ்ட். நம்ம ஏரி பராமத்து, குடிமராமத்துன்னு குடியே கிடையாதுங்க. இது பிடபிள்யூடி மராமத்து, கான்ட்ராக்டர் மராமத்து. அவ்வளவு பணத்தை நம்ம வீண் பண்ணிட்டோம். இன்னைக்கு அத்தனை ஏரியில போய் தண்ணி இருக்கா? அவ்வளவு தண்ணி நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோமா? சோ இன்றைக்கு நம்ம சஃபர் பண்றதுக்கு காரணம் இந்த மாதிரி பண்ண ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஃபெயில்யூர். நம்ம சென்னையுடைய சிஸ்டம், தமிழகத்திலேயே பல சாலைகள் வந்து பழைய சாலையை பேர்த்து எடுத்துட்டு அது மேல சாலை போடுறது திட்டம் இல்லாம மேலேயே சாலைகள் போடக்கூடிய வேலைன்றது நடந்துட்டு இருக்கு. இதனால வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வடிகால்வாயுமே வந்து மூடக்கூடிய சூழல், அது செயல்படாம போகக்கூடிய சூழல் அப்படின்றது இருக்கு. இது எந்த அளவுக்கு பாதிப்பா ஃபியூச்சர்ல உருவாகக்கூடிய நிலைமை அப்படின்றது இருக்கு சார்? அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இந்த விஷயத்த நம்ம நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறேன். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சாலை ஒருத்தர் அமைக்க ரோடு ஒருத்தர் போடணும்னா அந்த ரோடு வந்து விதிப்படி இருக்கிற ரோடை பேத்து எடுத்துட்டு எந்த லெவல்ல இருக்கோ அதே லெவல்ல ரோடு போடணும். அதுதான் விதி, அதான் சட்டம். ஆனா அந்த மாதிரி பண்றது இல்ல. அவங்க என்ன பண்றாங்க? அந்த ஏரி அந்த ஒரு ரோடு இருந்ததுன்னா அந்த சாலையின் மேல போட்டு அந்த வந்து ஒரு 10 வருஷத்துல அந்த சாலையினுடைய உயரம் வந்து ஒரு 2 அடி 3 அடி உயர்ந்துடுது. அதனால என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா வீடு எல்லாம் கீழே போயிடுது. அவங்க வீடு கட்டும் போது அவங்க வந்து சாலைக்கு உயரத்து சாலையை விட உயரமா நாங்க வீடு கட்டிருக்கிறோம் அப்படின்னு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா 10 வருஷம் கழிச்சு சாலை மேல போயிடும், வீடு கீழே போயிடும், அப்புறம் தண்ணி உள்ள நிற்கும். அதை வெள்ளம்னு சொல்லுவாங்க. அது வெள்ளம் கிடையாது, அது வாட்டர் தேங்கி நிக்குது. அந்த இவ்வளவு ஒரு இழப்பு அந்த பொதுமக்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு அறிவீனமற்ற செயல் தான். அறிவீனமற்ற செயல்னால கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு கடனை வாங்கி ஒரு வீடு கட்டுறாரு. 50 லட்சம், 1 கோடி, 1.5 கோடின்னுட்டு அவ்வளவு செலவு பண்ணி கட்டுறவரோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க வீணாக்குறீங்க ரோடு போடுறதுனால. எப்படி அது வீணாக்கலாம்? அது யாரு கான்ட்ராக்டரு? அது யாரு கன்சர்ன் ஆபீசரு? எப்படி விதியை மீறி இந்த மாதிரி பண்ணலாம்? அது கேள்வி கேட்கணும் இல்ல? அது மிக மிக தவறு. அது முக்கியமான விஷயம். 2வது முக்கியமான விஷயம் வந்து நீங்க ஒரு இடத்துல நீங்க ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டுறீங்கன்னா அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டுறது அதான் முன்னாடி சொன்ன அமைப்பு, அதனுடைய லொகேஷன், அதனுடைய எலிவேஷன், கிராவிட்டி, என்ன டிசைன், அது வந்து அந்த அந்த பகுதியை பொறுத்து தான் நீங்க அமைக்கணும். நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி
நீங்க உங்க ரூம்ல போட்டுக்கிட்டு வர டிராயிங் படி அதை பண்ணக்கூடாது. தொடர்ந்து ஏரிகள் மீது கட்டப்பட்டிருக்கூடிய வீடுகள், குடியிருப்புகள் பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. பல ஆய்வாளரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல பிரச்சனை என்ன வருதுன்னா, நீங்க இந்த குடியிருப்புகளை வந்து யாரு காட்டப்பட்டாங்கன்னா, குடிசை வாழ் மக்கள் மட்டும்தான் அதிகமா வந்து இந்த நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கிறதாகவும், அவங்க தான் அதிகமா இருக்காங்க, அவங்க தான் அகற்றப்பட வேண்டியவங்க அப்படின்ற மாதிரியுமான பிம்பம் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்டே இருக்கு. ஆனா நம்ம இந்த அடையாறு ஆற்றினுடைய வழியே பார்த்தோம்னு சொன்னா பல பில்டிங்குகள் வந்து இந்த அடையாறு ஆற்றோடைய ஒவ்வொரு கரையோரமும் இருக்கு. அந்த பில்டிங் பக்கத்துல ஆறு போகும்போது மட்டும் ஆறு வளைஞ்சு போகக்கூடிய சூழல் அப்படின்றது இருக்கு. உண்மையான நிலைமை என்ன? யார் அதிகமான ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க இந்த நீர்நிலைங்களை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது? அந்த ஆற்றின் உண்மையான அகலம், உண்மையான ஆழம் அப்ப நமக்கு தெரியும். அதை நீங்க வந்து மறுபடியும் அதை ரெஸ்டோர் பண்ணாதான் அது ரெஸ்டோரேஷன். நீங்க பண்ற ரெஸ்டோரேஷன் அப்படி கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அங்க 4 குடிசைகளை எடுத்துட்டு அங்க வந்து செவரு கட்டிட்டு அது ரெஸ்டோரேஷன். அங்க ரொம்ப தவறு. அது ஏமாத்து வேலை. அது ரெஸ்டோரேஷனே கிடையாது. மிக மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது பாத்தீங்கன்னா, ஒரு ஆற்றுக்கு இரு மருங்கிலும் அந்த ஆற்றை சார்ந்த இடம் இருக்கு. ஆறும் ஆற்றை சார்ந்த இடம்னு சொல்லுவோம். ஆறும் ஆற்றை சார்ந்த இடம்னு பாத்தீங்கன்னா அது ஃபிளட் பிளைன். ஒரு ஆறு 100 அடி அகலம் இருந்தால் 25 அடி இந்த பக்கமோ 25 அடி எந்த பக்கமோ அந்த ஆற்றை சார்ந்த இடம், அது பேரு ஃபிளட் பிளைன். ஆறு தண்ணி போய் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு ஒரு போல போனாலும் அந்த ஆற்று நீர் அந்த அந்த 2 பக்கமும் சேர்ந்து ஓடும். அதுக்குதான் வந்து அப்பதான் நம்ம வெள்ளம்னு சொல்றோம். அதுதான் வந்து ஆற்று படுகை, ஆற்றினுடைய ஒரு ஃபிளட் பிளைன். இன்னைக்கு ஃபிளட் பிளைன் எல்லாம் கிடையாது. ஃபிளட் பிளைன் ஆக்கிரமிச்சுட்டு ஆற்றையும் சுருக்கி இன்னைக்கு பில்டிங் கட்டிட்டாங்க. நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். சுத்தம் பண்ற ஆறை வந்து ஆக்கிரமிப்பு எடுக்கிறாங்கன்னா குடிசைகளை மட்டும் வெளியேற்றி விட்டு பெரிய பெரிய பில்டிங்ஸ் அவங்க டச் பண்றது இல்ல. நிறைய பில்டிங்ஸ் இன்னைக்கு கணக்கெடுங்க. அடையாறு ஆறுல மட்டும் கணக்கெடுங்க. நீங்க மேல இருந்து திருநெல்மலைக்கு கிட்ட இருந்து மேல இருந்து கீழே வாங்க சேதப்பட்ட வரைக்கும் எத்தனை பில்டிங்ஸ் 2 பக்கமும் கட்டிருக்காருன்னு பாருங்க. அதையும் அடிக்க கூடாது. இவ்வளவு நம்ம பேசுறோமே வெள்ளத்துல இருந்து பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. இந்த பில்டிங் எப்படி கட்டினாங்க? 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பில்டிங்க்கு வந்து யார் பர்மிஷன் கொடுத்தது, யார் லைசன்ஸ் கொடுத்தது, அது யாரு பட்டா கொடுத்தது, அவங்களுக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்தாங்க, இதெல்லாம் இல்லீகல். அந்த இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனை அதை எப்படி லீகலைஸ் பண்றாங்க அது எனக்கு புரியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே மாதிரிதான் ஏரியிலையும் வந்து நம்ம வந்து ஒருத்தர் போய் வீடு கட்டிக்கிட்டாங்கன்னா குடிசையெல்லாம் கட்டிடுவாங்க. பெரிய பெரிய பில்டிங்ஸ், பிளாட்ஸ், யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் அதை கண்டுக்க மாட்டாங்க. எத்தனை காலேஜஸ் இன்னைக்கு, எத்தனை யூனிவர்சிட்டி ஃபிளட் பிளைன்ல கட்டியிருக்கிறாங்க, ஓடை புறம்போக்கில் கட்டியிருக்கிறாங்க, நீர்வழி தடங்களை கட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பாக்குறோமா? இன்னைக்கு சென்னையை சுற்றி இருக்கிற முக்கால்வாசி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்கன்னா முழுக்க அது நீர்வழி தடங்களிலும் ஃபிளட் பிளைன்ங்கிற ஏரியாலையும் ஏரி புறம்போக்கிலையும் ஏரியின் எதுவாயிலும் தான் கட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி குறிப்பிட்ட ஏதாவது இடங்களுடைய பெயர் சொல்ல முடியுமா சார்? நீங்க குறிப்பிட்ட ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியமே. நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷனும் எடுத்து பாருங்க, அப்படிதான் இருக்கும். இப்ப நீங்க இவ்வளவு தூரம் போக வேண்டாம். நீங்க வந்து பள்ளிக்கரணை மார்ஷ் எடுத்துக்கோங்களேன். பள்ளிக்கரணை மார்ஷுக்கு உள்ள இருக்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வாஷன் டெக்னாலஜிங்க. அது என்ன பட்டா நிலமா? அது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வாஷன் டெக்னாலஜி இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்கனைசேஷன். மீனாட்சி ஹாஸ்பிட்டல் அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அது எப்படி கட்டினாங்க? எத்தனை கமர்ஷியல் என்டர்பிரைசஸ், எத்தனை ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. சத்யபாமா யூனிவர்சிட்டி வரைக்கும் இந்த பக்கம் போயிருக்கு. இந்த பக்கம் மத்திய கைலாஷ் வரைக்கும், அவ்வளவு இந்த ஃபீனிக்ஸ் மால் கட்டி இருக்கிறாங்க. இந்த வரைக்கும் ஐஐடி வரைக்கும் போகுது. இதெல்லாம் பள்ளிக்கரணை மார்ஷ் தான். அது எப்படி நம்ம லீகலைஸ் பண்றோம்? அதுக்கெல்லாம் எப்படி நம்ம பட்டா கொடுத்தோம்? இது இப்ப கொடுத்தது இல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துருச்சு. இதே மாதிரி ஏரிகள் எல்லாம் இன்னைக்கு போரூர் ஏரி சுருங்கிட்டு இருக்கு, வேளச்சேரி ஏரி சுருங்கிடுச்சு, வில்லிவாக்கம் மாரி காலி. வில்லிவாக்கம் மாரி 270 ஏக்கர்ல நிக்கிறது ஹவுசிங் போர்டு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, சிப்காட்டு, அப்புறம் வந்து பஸ் டெர்மினஸ். அது வில்லிவாக்கம் மாரி. அதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு? அது யார் லீகலைஸ் பண்ணது? இதுக்கெல்லாம் யார் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது? ஒரு ஏரி உருவாக்க முடியுமாங்க உங்களால? இப்ப எனக்கு வந்து வில்லிவாக்கம் மாரி 270 ஏக்கர்ல ஒரு ஏரி வேணும், உருவாக்கி கொடுங்க. உங்களால முடியுமா? கொரட்டூர் ஏரியா உருவாக்க முடியுமா உங்களால? அது மாதிரி போரூர் ஏரியா அது மாதிரி உருவாக்க முடியுமா? அவ்வளவு தூரம் வேண்டாம். இன்னைக்கு வேளச்சேரிக்கு சுருங்கி இத்தினூண்டா இருக்கு, அதை வந்து உங்களால உருவாக்கி தர முடியுமா? அதுக்கு அடுத்து மடிப்பாக்கம் ஏரி, கீழ்கட்டளை ஏரி, பள்ளிக்கரணை ஏரி, அப்படி ஈஸ்தாம்பரம் ரோட்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஏரி இருக்கு. அது நிலைமை இப்ப பாத்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப தவறு பண்றேங்க. சூழலியல் சார்ந்த வளர்ச்சி தான் வளர்ச்சி. சூழலியலுக்கு எதிர்த்து நீங்க போயிட்டு வளர்ச்சின்னு நீங்க என்ன பேர் வச்சுட்டு பண்ணீங்கன்னா அது பேரழிவை தான் தரும். இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. சூழலியலை எதிர்க்காதீங்க.
சூழலியலோட இணைந்து சேர்ந்து உங்களுடைய வளர்ச்சி பணியை மேற்கொள்ளுங்க. சூழலியலை எதிர்க்காதீங்க. இந்த மாதிரி வளர்ச்சி யாருக்கும் தேவையில்லை. யாருக்கான வளர்ச்சி நீங்க பண்றீங்க? இந்த வளர்ச்சி யாருக்கு? இப்ப லாங் டேங்க் ஆஃப் மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல இருந்ததுதான் இப்ப டி நகரா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வள்ளுவர் கோட்டம், அதுக்கு முன்னாடி அங்க ஏரியா இருந்திருக்கு. இப்படி நம்ம பல இடங்களை அது முக்கியமா இங்க பேசக்கூடிய பல இடங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா டி நகர் ஒரு ஃபேமஸான இடம், அதே போல வள்ளுவர் கோட்டம், இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு. இது எந்த அளவுக்கு இயற்கைக்கு முரணான விஷயமா இருக்கு, அது அரசாங்கமே முன்னெடுக்கிற ஒரு தன்மை அப்படின்றது எந்த அளவுக்கு இது இயற்கைக்கு முரணா இருக்கு சார்? பழைய கதை அது. அதை நம்ம இப்ப பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை. இருந்தாலும் சொல்றேன். இப்ப மவுண்ட் ரோடு இருக்கு இல்லையா, மவுண்ட் ரோடு நம்ம சொல்றோம்ல, அந்த மவுண்ட் ரோடுக்கு மேற்கே இருக்கிற பகுதி தான் நகரம் ஒரு காலத்துல. நல்லா நீங்க ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஒரு 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 அந்த காலத்திலோட ஹிஸ்டரி நிறைய பேர் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த வரலாறு நான் படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்க்கும்பொழுது அண்ணா சிலையில இருந்து மேற்கு பகுதி கடலை நோக்கி இருக்கிற பகுதி தான் நகரமா இருந்தது. அதற்கு எதிர்ப்பகுதி அது கிராமமா இருந்தது, இல்ல அப்படின்னா விளைநிலமாக தான் இருந்தது. உங்களால நம்ப முடியாது, அது மாம்பலம் ஏரி மிகப்பெரிய ஏரியா இருந்தது. அது விளைநிலமாக இருந்தது. தேனாம்பேட்டை விளைநிலமா இருந்தது. அங்க மிகப்பெரிய ஏரி இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மாம்பலம் ஏரியினுடைய நிரம்பி வந்ததுதான் மாம்பலம் கெனால். உபரி நீர் வந்ததுதான் மாம்பலம் கெனால். அந்த மாம்பலம் கெனால் தான், அது உபரி நீர் கால்வாய் தான் அடையாருக்கு போயிட்டு இருந்தது. அந்த ஏரியை நம்ம ஃபுல்லா வாங்கிட்டு அதை பிளாட் போட்டு வித்து அது முடிஞ்சது. அது பழைய கதை. அதே மாதிரிதான் லாங் லேக் அப் டு லயோலா காலேஜ். அந்த வில்லேஜ் ரோடு பேர் மட்டும் இருக்கும். ஆனா அங்க கிடையாது. டேங்க் பண்ட் ரோடுன்னு இருக்கும், ஸ்பட் டேங்க் ரோடுன்னு இருக்கும். அந்த நேம்ஸ் மட்டும் இருக்க தவிர அதெல்லாம் கிடையாது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இழந்துட்டோம். பரவாயில்ல, விடுங்க. அதை பத்தி இப்ப நம்ம பேச முடியாது. இப்ப டி நகர்ல உஸ்மான் ரோட்ல இருக்கிற பில்டிங் நம்மளால எடுக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் முடிஞ்ச கதை. இனி இருக்கின்றதை நம்மளால பாதுகாக்க முடியுமா? அதுதான் எனக்கு ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயமா இருக்கு. போனது போகட்டும். இனி இருக்கின்ற நீர் வழித்தடங்களையாவது, இருக்கின்ற ஒரு ஏரிகளையாவது, குளங்களையாவது, குட்டைகளையாவது நம்மளால பாதுகாக்க முடியுமா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, தண்ணீர் ரொம்ப முக்கியங்க. தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு மழை வர்றத நம்ம இப்போதைக்கு நம்ம எல்லாருமே பார்க்குற ஒரு பாரமா நினைக்கிறோம். அது ஒரு பர்டன். ஐயோ மழை பெய்யுது, எவ்வளவு மழை பெய்யுது, 200 மில்லிமீட்டர், 300 மில்லிமீட்டர், பெரிய பாரமா? ஏன் அது பாரம்? நீங்க ஒரே ஒரு துளி தண்ணீர் உங்களால உற்பத்தி பண்ண முடியுமா? தொழிற்சாலைகள்ல தண்ணீர் உற்பத்தி பண்ண முடியாது. அது இயற்கை கொடை. இயற்கையாக நமக்கு கிடைச்சாதான் அந்த தண்ணி. அந்த இயற்கையாக எப்ப கொடுக்குமோ அப்பதான் கொடுக்கும். அப்ப நீங்க ரெடியா இருக்கணும் அந்த தண்ணியை பாதுகாத்து சேர்க்கறதுக்கு. அதுக்காக தான் இந்த நீர்நிலைகள் நமக்கு தேவை. இருக்கிற நீர்நிலைகள்லாம் அழிச்சிட்டோம்னா அப்ப தண்ணி எங்க சேர்க்க போறீங்க? சேர்க்கறது வழி இல்லை. இன்னைக்கு 80% தண்ணீர் மழை பெஞ்சா கடலுக்குள்ள போயிடுது. அப்புறம் என்ன பண்ண போறோம்? இன்னும் 2 மாசம் கழிச்சு நமக்கு கடல் நீரை குடிநீராக்கம் திட்டம், இந்த தண்ணியை ஃபுல்லா கடல்ல விட்டுடுவோம். நல்ல தண்ணி ஃபுல்லா கடல்ல விட்டுட்டு அப்புறம் அந்த கடல் தண்ணியை குடிநீராக்கி விநியோகம் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நமக்கு தெலுங்குல இருந்து தண்ணி வரணும், வீராணத்துல இருந்து தண்ணி வரணும். என்ன நியாயம் இது? இப்ப சென்னை மாநகரத்துல என்ன மழை பெய்யாத பகுதி? அது சராசரியாக 1400 மில்லிமீட்டர் மழை பெய்கின்ற இந்த பகுதியில் ஏன் வறட்சி? ஏன் தண்ணீர் பஞ்சம்? ஏன்னா கட்டமைப்பு இல்லாமையா இருக்கா? கட்டமைப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி 4100 ஏரிகள் இருக்கு, இவ்வளவு நீர்நிலைகள் இருக்கு, குளம் குட்டைகள் இருக்கு. ஏன் தண்ணி உங்களால சேர்த்து வைக்க முடியல? ஏன் தண்ணீர் பஞ்சம் வருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம அடிக்கடி அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, போர்க்கால அடிப்படையில் என்னத்தை பண்ணிருக்கிறீங்க நீங்க? இதை பண்ணுங்க. போர்க்கால அடிப்படையில ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுங்க. ஒரு நீண்ட கால தீர்வு நோக்கி போங்க. அட்ஹாக் மெஷர்ஸ் வேண்டாம். குறுகிய கால கண்ணத்தொட்டோட இதுக்கு ஒரு தீர்வு, இதுக்கு ஒரு தீர்வு, அதுக்கு ஒரு தீர்வு, அதெல்லாம் உருப்படாது. You have to have a comprehensive outlook. You have to have a coordinated action. You have to have a long-term plan. You have to have a long-term plan of action. அந்த ரெசிலியன்ஸ்னு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், பேரிடர் வந்தாலும், பழைய நிலைமைக்கு சென்னை மாநகரம் திரும்ப வேண்டும். அதுக்கு பிறகு ரெசிலியன்ஸ்னு பேரு. ஸோ பில்ட் ரெசிலியன்ஸ் மெஷர்ஸ். இவ்வளவும் பண்ணாதான் நம்ம நகரத்தை கட்டமைக்க முடியும். இது ஏன் முக்கியம் நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, வருங்காலங்களில் காலநிலை மாற்றத்தினால் ஏற்பட்ட விளைவுகளை நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. காலநிலை மாற்றம் ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயமா நாம் மாறப்போகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உலக அளவுல பண்ண சர்வேல பார்க்கும்போது சென்னை மாநகரம் மிக மோசமாக பாதிக்கப்பட போகக்கூடிய நகரம் அப்படின்னு நான் சொல்லல. கிளைமேட் சென்ட்ரல்ங்கிற ஆர்கனைசேஷன் மியாமில இருக்க அமெரிக்கால அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாசால சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தியால மிக மோசமாக பாதிக்கப்படக்கூடிய நகரங்கள்ல 4 நகரத்தை சொல்றாங்க.
ஒன்று சென்னை, கல்கட்டா, சூரத் அண்ட் பாம்பே. இந்த 4 நகரங்களும் மிக மோசமாக பாதிக்கப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன்ல இருக்கு, 10 மீட்டர் கீழே இருக்கு. இப்போ மழை பெஞ்சதுல மெரினா பீச் காணும்னு சொல்றீங்கல்ல, இப்ப மழை பெஞ்சதுல இப்ப கொஞ்சம் மழைக்கு மெரினா பீச் காணும், மெரினா பீச் கடலோட சேர்ந்து விட்டது. நான் பார்த்தேன் ஒரு வீடியோல ஹைகோர்ட் எல்லாம் ஃபுல்லா தண்ணி இருக்கு. இது நிஜம். நிரந்தரமாக அங்க தண்ணி நிக்க வேண்டிய நின்று இருக்கும் அடுத்த 10-15 ஆண்டுகளில். கடல் மட்டம் ஒரு வருடத்திற்கு 3.3 மில்லிமீட்டர் உயர்றதா சொல்றாங்க. போன வருஷம் சொன்னாங்க 2.2 மில்லிமீட்டர்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் ஒரு மில்லிமீட்டர் தான் உயரும்னு சொன்னாங்க. அது போக இன்னைக்கு 3.3 மில்லிமீட்டர்னு சொல்றாங்க. இனி வருங்காலங்களில் அதிகமாகும். ஏன்னா அந்த பனிமலைகள் மிக வேகமாக உருகி கொண்டிருக்கிறது. பனி பிரதேசங்கள்ல அந்த வடதுருவம் தென்துருவத்துல மழை பெய்யுது, அந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாகுது, டெம்பரேச்சர் ரைஸ் அதிகமாகுது. ஸோ இப்படி பனிமலைகள் உருகும் போது கடல் மட்டம் உயரத்தான் செய்யும். கடலின் வெப்பநிலை அதிகமாகுது, அதுக்கு பேர் இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமாகுது. அதனால தண்ணீர் விரிவாக்கமாகிறது. அது மட்டும் இல்லாமல் தண்ணீருடைய அளவு கொள்ளளவு அதிகமாயிட்டே போகுது பனிமலைகள் உருவுறதுனால. அதனால கடல் மட்டம் உயரும் பொழுது கண்டிப்பாக சென்னை போன்ற மாநகரம் லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன்ல இருக்கிறதுனால கடல் தண்ணி உள்ளே வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இசிஆர் அண்ட் ஓஎம்ஆர். இசிஆரோட ஓஎம்ஆர் கீழே இருக்கு, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். பர்டிகுலர்லி பள்ளிக்கரணை, வேளச்சேரி ஏரியா கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த இடம்லாம் மூழ்கிடும். இப்ப நீங்க பீச் இனி மெரினா போக வேண்டிய நிலைமை வராது. ஒரு 10-15 வருஷத்துல முன்னாடியே வந்துடும், நீங்க பீச்சுக்கு முன்னாடியே போகலாம் அந்த நிலைமை. சோ இதுக்கு நம்ம என்ன பண்றதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கிறோம், என்ன மாதிரி அந்த கடல் மட்டத்தை உயரதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கிறோம், அதை நம்ம யோசனை பண்றோமா, லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கு, நமக்கு இருக்கிற ஒரு நீர்வழி தடங்கள் ஃபுல்லா நம்ம அழிச்சிட்டு இருக்கிறோம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஃபுல்லா அழிஞ்சிடுச்சு இன்னைக்கு எண்ணூர் கிரீக்ல. அது இந்த ஃபிளட் பிளைன்ஸ் ஃபுல்லா இன்னைக்கு மண்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் கேள்விப்படுறேன் பீச் மணல்ல வேற திருடுறாங்கன்னு கேள்விப்படுறேன். அப்படின்னா இருக்கிற லெவல் இன்னும் வேற நம்ம கம்மி பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப தவறு. இது கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கலாம். அந்த கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் தான் பிரதானம்னு சொன்னோம்னா சூழலுக்கு கேடு கணக்கில்லாம போயிடுச்சுன்னா மக்கள் வசிக்க முடியாது. தமிழகம் மூழ்கிறது பத்தி நீங்க அதிகமா பேசியிருக்கீங்க. சமீபத்துல கூட இந்த காலநிலை சம்பந்தமா உலக அளவுல வந்திருக்க ஒரு அறிக்கையில அதிகமா கடலோர நகரங்கள் மூழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சென்னை இன்னும் 50 ஆண்டுகள்ல மூழ்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கை சொல்லியிருக்கு. சோ தமிழகம் சென்னை வெனிஸ் நகரம் போல எதிர்காலத்துல ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதோட எதிர்காலம் தான் என்ன சார்? நான் சொல்லியிருக்கேனே, ஆகிறது மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. நீங்க 50 வருடம் போக வேண்டாம், 30 வருடம் தான் நான் சொல்றேன். 2050 வச்சுக்கோங்க. 2050 சென்னை மாநகரம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் உள்ள வந்துடும் கடல் தண்ணி. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் உங்களுக்கு மத்திய கைலாஷ் கிட்ட கடல் தண்ணி வந்தா நான் ஆச்சரியமே படமாட்டேன். அதெல்லாம் லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன் இன்னைக்கு. அதை தடுக்கவே முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் நான், இந்த மழைக்கு மெரினா பீச் காணும்னு நான் கேள்விப்படுறேன். அந்த அளவுக்கு தண்ணி நிக்குது. இட் வில் பி சப்மர்ஜ்டு. நம்ம இப்போல இருந்து அதை பத்தி நம்ம யோசனை பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா சென்னை மாநகரம் கடற்கரை நகரம், கடலை ஒட்டி இருக்கிற நகரம். 10 தடவை நான் திருப்பி சொல்றேன், இட்ஸ் அ லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன். ஸோ சிட்டி லொக்கேட்டட் ஆன் தி லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன். 10 மீட்டர் உயரத்துக்குள்ள நிறைய பகுதிகள் இருக்கு இன்னைக்கு. அந்த பகுதிகள் முழுக்க நம்ம நிலம் இழந்துருவோம். நிலத்தை இழுத்துற அந்த நிலம் நமக்கு கிடைக்காது. ஏற்கனவே வட சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய ஏக்கர் நிலம் நம்ம இழந்துட்டு தெரியுமா உங்களுக்கு? வட சென்னையில கோஸ்டல் எரோஷன்ல இன்னும் எவ்வளவு இழக்க போறோம்? நம்ம என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? இதுக்கெல்லாம் போறது நம்ம முயற்சி இமேஜினேஷனே கிடையாது. அங்க ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோட கல்ல போயிட்டு அந்த கிரையன்ஸ்னு சொல்லுவாங்க, அதை போட்டுட்டா முடிஞ்சு போயிடுச்சா? தவறுங்க. நம்ம அந்த கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? ஷோர்லைன் சேஞ்சஸ் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கிறோம்? எரோஷனுக்கு என்ன நம்ம தடுப்பு எடுத்திருக்கிறோம்? கடல் நீர் மேலே வரும்போது அதை தடுப்பதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியம். சோ இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ புலிக்கட் லேக் இருக்கு, பழவேற்காடுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் இந்த முட்டுக்காடுன்னு ஒரு பகுதி இருக்கு. இது ரெண்டையும் இணைக்கிறது 78 கிலோமீட்டர் நீளம் பக்கிங்ஹாம் கெனால். இந்த பக்கிங்ஹாம் கெனால் அதனுடைய ஒரிஜினல் அகலம் பாத்தீங்கன்னா 32 மீட்டர், 100 அடி. ஆழம் பாத்தீங்கன்னா 50 அடி. சோ 100 அடி அகலமும் 50 அடி ஆழமும் கொண்ட ஒரு நேவிகேஷன் கெனால். அது பெரிய போட் எல்லாம் போயிட்டு இருந்த ஒரு காலத்துல. இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. சோ அந்த ஒரு கால்வாயா பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தீங்கன்னா 50 அடி ஆழமும்
100 அடி அகலமும் கொண்டு வந்தீங்கன்னா முட்டுக்காடு பழவேற்காடு வழியாக தண்ணி உள்ள வந்து முட்டுக்காடு வழியாக உள்ளே போகும். ஸோ கடல் நீர் மேல ஆகும் பொழுது அந்த தண்ணி அதை உள்வாங்கிக்கிட்டு இப்படி சர்க்குலர் வே நம்ம ஓரளவுக்கு நம்மளால தடுக்க முடியும். இது நம்ம என்ன பண்றது? அந்த பக்கியாம் கால்வாயே காணோம், டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. அது மேல எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷனு, என்க்ரோச்மெண்ட், என்ன பண்றதுங்கிறது? இதை நம்ம டூவபிள் ப்ராஜெக்ட், இதே நம்ம பண்ணக்கூடாது. சின்ன சின்ன இந்த மாதிரி ஒரு இமேஜின். அதே மாதிரி வந்து 800 கிரீக்கை சுத்தம் பண்ணி அந்த வெள்ள நீர் வடிகால நம்ம வச்சோம்னா அங்க கொஞ்சம் தண்ணி உள்வாங்கும். அங்க நம்மளால நம்ம சமாளிக்க முடியும். அதெல்லாம் நம்ம அடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல ஹார்பரையும் சீ போர்ட்டையும் கட்டிட்டோம்னா தண்ணி உள்ள வரத்தான் செய்யும். இது எல்லாமே ஹியூமன் பிளண்டர்ஸ். நிறைய காட்டுப்பள்ளியில ஒரு போர்ட்டு, காமராஜ் டெர்மினல், மெட்ராஸ் ஹார்பர், என்னத்துக்கு ஒரு சென்னையில இவ்வளவு போட்டு அடைக்கிறீங்க? இது ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. காட்டுப்பள்ளி ஏர்போர்ட் இஸ் கோயிங் டு பி தி டீப்பஸ்ட் சீ போர்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்றாங்க. டீப்பஸ்ட் சீ போர்ட். ஸோ நீங்க டீப்பஸ்ட் சீ போர்ட் கண்டதுக்கு உகந்த இடமா? அந்த அளவுக்கு நீங்க வந்து ட்ரெட்ஜ் பண்ணி அங்க போயிட்டு நீங்க தடுத்தீங்கன்னா அந்த சீ கரண்ட் வேற எங்கேயாவது உள்ள வரத்துக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம இதெல்லாம் தடுக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்மளால தடுத்தோம்னா ஓரளவு நம்மளால சமாளிக்க முடியும். இதை தடுக்காம அதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்போம், ஒரு பக்கம் தண்ணி உள்ள வந்துச்சுன்னு கஷ்டப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. சமீபத்துல அதிமுக அரசு இருந்தப்ப ஒரு 25 கோடி செலவுல ஒரு அணை கட்டியிருக்காங்க. இப்ப சமீபத்துல பேஞ்ச மழைக்கு அந்த அணை வந்து உடைஞ்சு விழுந்திருக்கு. ஏன் இந்த அளவுக்கு அணைகள் வந்து, அதுவும் புதிய அணை கட்டுமானங்களே இவ்வளவு ஈஸியா உடையறதுக்கான காரணம் என்ன? இது காரணம் மழையா அல்லது அரசியலா? இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது அரசியல் அப்படின்னு சொல்றதை விட இது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கணும்ங்கிற ஒரு குறிக்கோளுக்காக பண்ற ஒரு ப்ராஜெக்ட். நாம ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுக்கிறோம்னா அந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு எதனா பணம் இருக்கான்னு பாக்குறத விட அந்த ப்ராஜெக்ட்ல மக்களுக்கு எதனா பயன் இருக்கான்னு நீங்க பண்ணீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் உருப்படியா இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் எடுக்கும் போதே இதுல எனக்கு என்ன பணம், அதுல எனக்கு என்ன லாபம் இருக்குன்னு நினைச்சு நீங்க கட்டிங்கன்னா இப்படிதான் உடஞ்சு போகும். இப்படி அந்த ஒரு அணை மட்டும் அங்க உடஞ்சிருக்கு. எத்தனை பில்டிங் இது மாதிரி மோசமா போயிருக்கு, எத்தனை சுவர் நம்ம பார்த்தோம், எத்தனை இதை விட மோசமான விஷயம் நம்ம அதெல்லாம் அணைய போயிட்டீங்க. எத்தனை ஏரி மராமத்துன்னு சொன்னாங்க, குடிமராமத்துன்னு. அதை நீங்க அதை ஒரு இட போட்டா அதை போய் பாருங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னுட்டு. இதுவாது 25 கோடி, அது ஆயிரக்கணக்கான கோடி. அது 10 வருஷத்துல எத்தனை 1000 கோடி குடிமராமத்துக்கு செலவு பண்ணாங்கன்னு பாருங்க. அந்த ஏரிகள் நிலைமை நீ போய் பார்த்துட்டு வாங்க. என்ன பண்ணாங்க அவங்க? இது மக்கள் நலனை சார்ந்த பணியாக இருந்தால் உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி அந்த ஒழுங்கா அந்த இடத்த பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த மக்கள் நலனுக்காக பண்ணல, லாபத்துக்காக பண்ண விஷயம். இது மக்கள் நலப்பணி, மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும் தவிர லாபத்துக்காக பண்ணக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஒரு முக்கியமான விஷயம். இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா குறிப்பாக 2015 வெள்ளத்துக்கு அப்புறம் ஏராளமான என்ஜிஓஸ், ஏராளமான யூத் குரூப்ஸ் துடிக்கிறாங்க. எங்க பகுதியில் இருக்கிற ஏரியை நாங்க காப்பாற்றணும், எங்க பகுதியில் இருக்கிற குளத்தை நாங்க காப்பாற்றணும், எங்க பகுதியில் இருக்கிற அந்த கால்வாய்களை நாங்க காப்பாற்றணும், எங்க பகுதியில் இருக்க கழிவுநீர் வராம நாங்க பாதுகாக்கணும், இப்படி துடிக்கிறாங்க. எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், யூத் குரூப்ஸ், என்ஜிஓஸ் துடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் போயிட்டு அந்த ஏரியை வந்து பாதுகாக்கிறதுக்கு போயிட்டு பர்மிஷன் கேட்கணும். ஏன்னா அங்க பிடபிள்யூடி பர்மிஷன் எல்லாம் அவங்க வந்து அந்த ஏரி போய் பண்ண முடியாது. ஸோ எங்கேயாவது கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி பிச்சை எடுத்து பணத்தை வாங்கின்னு வந்து அந்த ஏரி உள்ள இறங்கி வேலை செய்யறதுக்கு அவங்க வந்து பிடபிள்யூடி கிட்ட போயிட்டு அவங்க பர்மிஷன் வாங்கணும். பிடபிள்யூடி பர்மிஷன் கொடுக்கறது இல்லை. 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு மெதுவா கொடுக்குறாங்க. இது என்ன நியாயம்? இது நீங்களும் ஒழுங்கா பண்ண மாட்டீங்க வேலையை. வாலண்டரியா லாப நோக்கு இல்லாம சொந்த உழைப்புல போயிட்டு வேலை செய்யறீங்களே நீங்க வேலை செய்ய விட மாட்டீங்க. ஆனா கான்ட்ராக்டருக்கு கொடுப்பீங்க, ஏன்னா அது உங்களுக்கு லாபம் இருக்கு. என்ன நியாயம்? அது அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? என்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி? என்ன மக்கள் பணத்தை இப்படியா நீங்க பண்ணீங்களா? யூஆர் ஆல் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ். மக்களுக்காக நீங்க சேவை செய்யறதுக்காக உங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படியா நீங்க நடந்துப்பீங்க? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நானே போயிட்டு நிறைய என்ஜிஓ குரூப்ஸ் கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அழுகுறாங்க, அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. போயிட்டு வந்தேன் சார், 6 மாசமா போயிட்டு இருக்கேன் சார், 1 வருஷமா போயிட்டு இருக்கேன் சார், எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஏரியில இறங்கி வேலை செய்யறதுக்குன்னு. என்னத்துக்கு? அதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்யணும்னா சந்தோஷப்படணும். பரவாயில்லையே, இவ்வளவு என்ஜிஓஸ் வராங்களே, இவ்வளவு யூத் குரூப்ஸ் வராங்களே, வாலண்டரியா வராங்களே, வேலை செய்யறோம்னு சொல்றாங்களே. அதுக்கு பேர் தான் ஆங்கிலத்துல பார்ட்டிசிபேட்டரி வாட்டர் மேனேஜ்மெண்ட். மக்கள் பங்களிப்போடு நீங்க அந்த வேலையை செய்யுங்க, அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வந்து நீங்க அவங்களோட பார்ட்னரா சேர்த்துக்கோங்க. அவங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு அவங்களுக்கு வந்து கையெடுத்து கும்பிட்டு அவங்கள வரவேற்பு கொடுங்க.
அவங்க எவ்வளவு நல்லா வேலை செய்வாங்க. ஒரு ஏரிய பராமரிப்பு நீங்க செலவு இல்லாம உங்களால பண்ண முடியும். ஒரு செம்பரம்பாக்கம் ஏரியை கூட நீங்க ஆழப்படுத்துனீங்கன்னா, கெப்பாசிட்டி டபுள் பண்ணணும்னா செலவே இல்லாம பண்ணலாமேன்னு அவ்வளவு மண் அதுக்குள்ள இருக்கு. எக்கச்சக்கமான மணல் தேங்கி இருக்கு அதுக்குள்ள. எல்லா ஏரிகளிலும் அந்த மாதிரி இருக்கு. கூட கூட நீங்க கொஞ்சம் வேணா பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆயிரக்கணக்கான கோடி செலவு இல்லை. இது ரொம்ப சாதாரண விஷயம். இந்த ஒரு சாதாரண விஷயத்தை நீங்க சொல்ற அந்த போர்க்கால அடிப்படையில இதை பண்ணீங்கன்னா நீண்ட கால தீர்வு. தண்ணீரை எக்கச்சக்கமா 100 டீம்ஸ் ஃபீட் உங்களால சேர்க்க முடியும். எவ்வளவு வறட்சி வந்தாலும் உங்களால தாங்க முடியும். வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும். இது இப்போ இன்டகிரேட்டட் அப்ரோச் ஆஃப் இன்டகிரேட்டிங் ட்ரவுட் அண்ட் ஃபிளட். வெள்ளத்தையும் வறட்சியும் ஒரு சேர பார்க்கறதுன்னு சொல்றது இதுதான். வறட்சி காலங்களில் நீங்க எந்த அளவுக்கு முழு மூச்சோட இதெல்லாம் நீங்க பராமரிக்கிறதுக்கு நீங்க பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வெள்ளம் வரும் காலங்களில் தண்ணீரை சேர்க்கலாம். வறட்சி காலங்களை ரொம்ப தூங்கிட்டு தண்ணி எங்க இருந்தாலும் வந்துட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு வெள்ளம் வர்றதுல ஐயோ மழை வந்துடுச்சேன்னு அழுதுட்டு இருந்தா அதுவாங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட். சாரி, டூ பேட். இந்த எதிர்கால திட்டங்களுக்காக உடனடியா இந்த தமிழக அரசு சில நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொன்னா எதை நீங்க முன்வைக்கிறீங்க? அது இல்லாம தற்போதைய தமிழக அரசினுடைய செயல்பாடு அப்படின்றது எப்படி இருக்கு? தற்போதைய தமிழ்நாடு அரசு 6 மாசம் ஆச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து. இப்போ இந்த 10 வருஷம் நடந்த ஒரு சீர்கேடுகளை அவர் சரி பண்றதுக்கே அவருக்கு கஷ்டமா இருக்கும். அவர் மேல நிறைய பாரங்கள் இருக்கு. எக்கச்சக்கமான பாரத்தை அவரு சுமந்துட்டு இருக்காரு. இப்ப தண்ணி வெள்ளம் வந்தாலும் இப்ப அவர் அதை பார்த்தாகணும். கோவிட் வந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கணும், அதுக்கு பண்ணணும், ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணணும், எல்லாம் கடந்த 3-4 மாசம் அதுலயே அவர் செலவு பண்ணிட்டாரு. அடுத்து வரும் காலங்களில் பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், புதிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்றது, எங்க பண்றது, விவசாய உற்பத்தி எப்படி பண்றது, தண்ணீருக்கு என்ன பண்றது, குடிநீருக்கு என்ன பண்றது, அதெல்லாம் அவர் பண்ணி ஆகணும். இப்படி பாரங்கள் அவருக்கு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இந்த காலகட்டத்துல என்ன அவர் நிலைமையில நான் இருந்தா என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு. சரி, இந்த பிரச்சனையை நீங்க உணர்வு பூர்வமாக இதை சாதிக்கிறதுக்கு செய்யறதுக்கு ஒரு 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 விஞ்ஞான பூர்வமான ஒரு ஆக்ஷன் பிளான் வேணும் நமக்கு. அதுக்கு டைம் ஃப்ரேம் வேணும். இந்த விஞ்ஞான பூர்வமான ஆக்ஷன் பிளானுக்கு, அந்த செயல் திட்டத்திற்கு ஒரு டைம் ஃப்ரேம். இந்த டைமில் இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியாது. உடனடி தேவை என்ன, அடுத்த 5 வருடங்கள் செய்ய வேண்டியது என்ன, அடுத்த 10-20 ஆண்டுகள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத இனி காலம் கழுத்தாமல் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு இதை ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக நீங்க அதை பண்ணி செயல் திட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும். அப்படி செஞ்சாதான் நம்மளுக்கு உடனடியா அதெல்லாம் செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த 5 ஆண்டுகள் ஆனாலும் இதையே தான் பேசிட்டு இருப்போம். இனி காலம் தாழ்த்தாமல் இதுக்கு ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் நம்ம இருக்கு. சயின்டிபிக்கா நம்ம அதை அணுகுனா அது கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். அதுக்கு பண்ணினா அடுத்த 5 ஆண்டுகளில் ஓரளவுக்கு நம்மளால தப்பிக்க முடியும். நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்காக நக்கீரன் சார்பா எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.